ஹாய் காய்ஸ், நான் அந்த வீடியோலேயே சொல்லிடுறேன் பாட்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் விட்டு போயிட்டாங்க. ஒரு 85 வயசு இருக்கும் பாட்டிக்கு. இந்த வயசில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு 20 வீடியோக்கு மேலேயே பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆடிச்சு அப்படின்லாம் தெரியும்ல உங்களுக்கும். நான் ஒரு 70K ஃபாலோவர்ஸ் இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸை கிரிக்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் 70K கிரிக்கெட் வீடியோ போட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம காமெடியாக எதனா ட்ரை பண்ணலாம், சரின்ட்டு ஆத்தாவை உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ பண்ணேன். அந்த ஆத்தா வச்சு ஒரு கிரிக்கெட் வீடியோவாக வச்சு போட்டேன். அது நல்லா வைரல் ஆகிடுச்சு. எல்லோரும் வந்து பாட்டியை வச்சு இன்னும் நிறைய வீடியோ பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி, பாட்டியை வச்சு அடுத்தடுத்து வீடியோ பண்ணேன். நிறைய பேர் லைக் பண்ண ஆரம்பித்தாங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. பாட்டியோட ஃபாலோவர்ஸ்னே தனியாக வச்சுருந்தாங்க பாட்டிலாம். இப்படி ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்கப்ப பாட்டிகிட்ட ஒரு சில நல்ல உள்ளவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் யாரும் நான் சொல்ல வரும்ல. அவங்க போயிட்டு பாட்டிகிட்ட போயிட்டு உன் பேரை ஒன்று வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்கேன், உனக்கு எதுவும் கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி கோழி முட்டி விடுறது. பாட்டி என்கிட்டே சொன்னிச்சு, இல்லை பாட்டி என்கிட்டலாம் இதெல்லாம் வரதில்லை, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, இதுமாரி என்கிட்ட உன்ட்ட கேட்பேன் அப்படின்னு நினச்சிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிட்டு. இது வந்து என் பாட்டிக்கிட்ட மட்டும் இல்லை, என் கூட நடிக்கிற பசங்கள்ட்டையும் போயிட்டு நீங்கள் படிங்கடா, அவன் அது வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அதில் அவனுக்கு தான் லாபம், அது இதுன்னு சொல்லி கெடுத்து விட்றது. ஒருத்த மேலே வந்துடக்கூடாது, உடனே கெடுத்து விடுறது. ஆனால் அவனுக்கு எல்லாம் தெரியும் என்ன விஷயம், எல்லாம் என் கூட தானே இருக்கானுங்க. அதேமாரி பாட்டியும் ஒரே வார்த்தையாக சொன்னிச்சு, யார் என்ன சொன்னால் என்னடா, உன் வேலையை நீ பார்த்துட்டு போ, நீ எதுவுமே காதில் வாங்கிக்காத, நீ பசங்கள்கிட்ட கேளு, பசங்களுக்கு நடிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீ கேளு அப்படின்னு நான் எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாரும் நாங்களாம் பண்ணுறோன்னே, யார் என்ன சொன்னால் எங்களுக்கு என்னென்ன, நம்மளாம் ஒரு டீமாக இருப்போண்ணே அப்படின்னு சொல்லி தான். ஓகே, ஏன்னா எனக்கு யூடியூப்பில் ஏர்னிங்ஸ் கிடையாது, நான் ப்ரமோஷன் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ணுறது அவ்வளோதான் எனக்கு. அதுவும் என்னோட பர்சனல் செலவுக்கும் நான் காசு கொடுத்து இப்போ வரையும் இஎம்ஐ கட்டிட்டு தான் இருக்கேன் என்னோடய ஐஃபோனுக்கு. அதுக்கும் காசு தேவைப்படுது, அதனால் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு. அது ப்ரமோஷன் தான், அதுக்கே செலவாகிடுது. எனக்கு பர்சனலாகவே நிறையா காசு இருக்காது, அது பாட்டிக்கே நல்லாவே தெரியும். ஆனால் இருந்தாலும் எனக்கு வர ப்ரமோஷனில் காசாக இருக்கட்டும், எதனா யாருனா ஹெல்ப் கேட்டால் பண்ணிடுறது பசங்க யாருனா அப்படின்லாம் பாட்டிக்கு நான் காசு கொடுத்துருவேன் நான். ஆனால் அது அவங்களுக்குலாம் தெரியாது, அவங்க பண்ணுறதை பண்ணிட்டு போவாங்க. அதனால் பாட்டி ஒரே யார்ட்டையும் எதுவும் கண்டுக்காதுன்னுட்டு. இது ஒரு பாயிண்ட் எனக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருந்தது. பாட்டி இப்படிலாம் எல்லாம் கூட இருக்கிறவங்களே இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பாட்டி இதில் வந்து ஒரே வார்த்தையாக சொல்லிட்டு, யார் சொல்லிட்டு நீங்கள் ஆளெலாம் வாங்கிக்காத, நீங்கள் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாட்டிக்கு நாள் உடம்பு சரியில்லை. அன்றைக்கி வந்து என்கிட்ட சொன்னிச்சு, உடம்பு சரியில்லடா அப்படின்னுது. நான் போய் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு பாட்டில் போட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. போனோடனே அடுத்த நாள் நல்லா சரியாயிடுச்சு. சரியாகவுடனே பாட்டியே வந்து நான் வீடியோ பண்ணலாமா இன்றைக்கி அப்படின்னு கேட்டுச்சு. நீ ஓகேனா பண்ணலாம் தா, ஆனால் நடப்பியா நீ அப்படின்னு நான் கேட்டேன். அதெல்லாம் நடப்பேன்டா, பண்ணலாவா அப்படின்னுது. அப்போ தான் நான் அந்த ஹார்பிக் வீடியோ தான், அதுதான் லாஸ்ட் வீடியோன்னு எனக்கு தெரியாது அன்றைக்கி. ஆனால் அந்த வீடியோ தான் பண்ணுச்சு அன்றைக்கி. அன்றைக்கி கூட நீ சின்ன கேரக்டர் தான் நீ பேசணும்லாம் இல்லை, லே பாக்கெல்லாம் பேசுகிற மாதிரி பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த நாள் வந்து பாட்டி எந்திரிக்கவே இல்லை. இதுமாரி பக்கத்தில் வந்து உடம்பு சரியில்லை, பாட்டிக்கு போய் பாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. நான் போய் பார்த்தேன். அது வந்து முடியலடா, இதுமாரி உடம்பு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னுது. எங்கள் வீட்டில் எல்லோரும் வந்து பார்த்தாங்க, எல்லோரும் திரும்பி பார்த்துட்டாங்க. அப்புறம் ஆட்டோ வர வச்சுருந்தாங்க. சரி, ஹாஸ்பிட்டலில் திருப்பி கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. எல்லோரும் போனதுக்கப்புறம் என்கிட்ட இப்படி சொல்லு, செத்துடுவோம் போல இருக்கா அப்படின்னுட்டு டக்குன்னு. எனக்கு அப்போ என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு பயங்கரமாக அங்கேயே அழுதுட்டேன். அழுவாதரா, சும்மா தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டது. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு 3 நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து அதுக்கப்புறம் பாட்டி ஓரளவுக்கு க்யூர் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, கஞ்சி இதெல்லாம் வச்சு கொடுங்க, சரியாயிடும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டோம். அப்புறம் ஒரு வாரம் அங்கே தான் இருந்தாங்க. போயிட்டு பார்த்து வர்றது இப்படி தான் இருந்தது அங்கே. திடீர்னு ஒரு நாள் எந்திரிக்க வேலை, நடக்க முடியல, வாயில் புண்ணு அப்படி இப்படி வரவும் எனக்கு பயம் வந்துட்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகும்போது வயிற்றில் புண்ணு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தம்பி, இதெல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது தம்பி, மருந்து இதெல்லாம் கொடுத்து தான் சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை ஆப்ரேஷன் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தம்பி அதை பண்ண முடியாது, மருந்தெலாம் கொடுத்து சரி பண்ணுங்கள், ஆப்ரேஷன்லாம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெலாம் கொடுத்து க்யூர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நவம்பர் 14 இருக்கும் காலைல. அப்பயும் என்ன, அதுக்கு முன்னாடியே என்ன சொன்னிச்சான் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து, பாட்டி இப்போ தான் நல்லா வந்துக்கிட்டு இருந்தான், என்னை எதனா வீடியோ பண்ணி நல்லா வந்துக்கிட்டு இருந்தான், என்னை எப்படியாச்சும் சரி பண்ணுங்கள், அவங்கள நான் வீடியோ பண்ணி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ வலிக்கும் நமக்கு, அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நவம்பர் 14 தான் நினைக்கிறேன். அன்றைக்கி காலைல ஒரு 10 மணிக்கு நான் அங்கே ஆத்தா கூடயே இல்லை, நான் வெளில இருந்தேன், மாயத்தில் இருந்தேன் நான். அப்போ ஆத்தா கூட நான் கூட்டம் இருக்க நினச்சிக்கிட்டு ராஜ்குமாரை போக சொல்லி, வீட்டுக்கு போக சொல்லி நான் அங்கே இல்லவே இல்லை. அப்புறம் அத்தை கால் பண்ணி, இல்லை நீ இங்கே இருக்க நினச்சி ஃபோன் பேசுகிறேங்க, நான் இருக்க நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். அத்தை, நான் தான் பேசுகிறேன், நான் வெளில இருக்கேன் தான், நான் பக்கத்துலேயே இல்லை, வெளில தான், நான் பார்த்து பத்திரமா போப்பா, வீட்டுக்கு போப்பான்னுச்சு. சரித்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 11-12 மணிக்கே ஒரு கால் வந்தது, தம்பி உன் பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி
அவ்வளோ பெயினில் கூட என்னை எதனா சரி பண்ணுங்கள், நான் கூட போய் வீடியோ பண்ணுறேன்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை பாட்டிக்கு. ஆனால் அதையும் சொன்னிச்சு. அதில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. பாட்டி வீடியோ பண்ணுறதோட பர்சனலாக அவ்வளோ கேராக என் மேலே இருக்கும், அவ்வளோ சப்போர்ட் பண்ணும் எனக்கு. நான் ஒன்று சாப்பிட்லாம் கூட ஏன் சாப்பிடல ஒரு மாதிரி அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே என்னோடய பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லுவேன். அதுக்கு அது மோட்டிவேட்லாம் என்னை பண்ணும் பாட்டியெல்லாம். என்னடா அது இதுன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, அது வந்து சின்ன வயசுல சொல்லி பழக்கமாயிடுச்சு எனக்கு. அவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்துச்சு. டக்குன்னு இப்போ இல்லை அப்படிங்கும் போது அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா இருக்குது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒரு ஒரு 5-6 இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும், யூடியூப் சேனலே 3-4 வச்சுருந்தேன். எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கிரிக்கெட் வீடியோ போட்டு ஃபேன் பே ஒரு 70K ஃபாலோவர்ஸ் பிடிச்சேன். அப்புறம் பாட்டி இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு அளவுக்கு கொண்டு ஒரு 2 lakh ஃபாலோவர்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கு பாட்டி முக்கியமான காரணம். பாட்டிலாம் அதெல்லாம். அதனால் அந்த இதை நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். மைண்டே சரியில்லை, அதனால தான் வீடியோவே அப்லோட் பண்ணல. ஆனால் இப்படி பாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணி போனதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதை கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு 1 days or 2 daysக்கு அப்புறம் வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவேன். பாட்டி எப்போதும் நம்ம கூட தான் இருப்பான். கிட்டத்தட்ட ஒரு 200-300 மெசேஜ் இருக்கும். ப்ரோ நீ எதுவும் ஃபீல் பண்ணாத ப்ரோ, பாட்டி உங்கள் கூட தான் இருக்காங்க. நான் பாட்டி வந்து எனக்கு பிடிக்கும், பாட்டிக்காக தான் ஃபாலோ பண்ணேன். ஆனால் என்னோடய சப்போர்ட் இருக்கும் ப்ரோ, நீ வீடியோ பண்ண ஆரம்பியே அப்படின்னும் பாட்டியோட சப்போர்ட் வரும். ப்ரோ ஃபீல் பண்ணாத, பாட்டி உங்கள் கூட தான் இருப்பாங்க, நீ வீடியோ பண்ணு அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லும் போது எனக்கு ஓரளவுக்கு ஆறுதலாகவே இருந்தது. ரொம்ப ஆறுதலாக இருந்தது எனக்கு. இது நாளைக்கெலாம் நாளானிக்கு அப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். எனக்கு இது மாதிரிலாம் பேசி விட பழக்கம் இல்லை. நீங்கள் எல்லாம் பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்கும் போது அதை நான் சொல்லி தான் ஆகணும் பாட்டிக்கு என்னாச்சு அப்படின்னு. அதான் அந்த ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இறந்துட்டாங்க. பாட்டிக்கு வயசும் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பாட்டியை கூட பார்த்துட்டு இருக்கலாம். எனிவே மிஸ் யூ பாட்டி. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டு போனாங்களா? காலை சாப்பாடு போயிட்டாங்களா? காலை சாப்பாடு 2 நாள் தான் நாங்கள். எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க. எனக்கு தான் பொண்ணு இருக்கா? நான் இப்போ எந்த பொண்ணை கட்டுறது? உண்மையாக லவ் பண்ணதான். ஏன் நீ மட்டும் தாத்தா கட்டிக்க பரநிலை ஏறி உட்காரலையா? அப்போ அதுமாரி தான் ஓடி போயிட்டுல ஒன்று விட்டுட்டு ஓடி விட்டுனா என்னை பிடிக்கலன்னுட்டு. பிடிக்கலன்னா போனால் விட்டு வேற பொண்ணு பொண்ணா இல்லை. மாமாங்கிட்ட 2 பொண்ணு இருக்கு. ஆமாம், மாமான்ட்ட 2 பொண்ணு இருக்கு. வேலை பார்த்தா பொண்ணை கட்டிக்க வேண்டியதானே.